ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கேட்டையா விஃபைல போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நம்ம போட போகிறோம். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 168.5 வரும். தென் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 44, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 20, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வரும். தென் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 7.15, இந்த டயா பார்த்தீங்கன்னா 6, இந்த டயா வந்து 25, இங்கேருந்து இது வரைக்கும் 30, இதுலேருந்து இது வரைக்கும் 32 கொடுத்துருக்காங்க. நான் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 16 எடுத்துக்கிட்டு ரெவால்வ் பண்ணுறப்ப கட் பண்ணால் டோட்டல் 32 வந்துடும். இந்த ரெவால்வ் கட்டோட ரேடியஸ் வந்து 10. தென் இங்கே ஃபில்லட், இங்கே ஃபில்லட், இங்கே ஃபில்லட், 3 ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து 1.5. இந்த எண்டில் ஒரு ஃபில்லட் கொடுத்துருக்காங்க 6.5. இந்த போர்ஷன் வந்து ஒரே ஒரு கட் போட்டுட்டு ஜஸ்ட் சர்க்குலர் பட்டன் வச்சு போடலாம். தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு நியூ கொடுத்து அதில் ஜஸ்ட் பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. பார்ட் நேம் பார்ட் 1 இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டயக்ராம் கொடுத்தாலும் ஓகே. ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஆக்சிஸில் வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று போடுங்க. அதுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 25 கரெக்டாக, டயா 25. தென் எக்ஸிட் பெஞ்ச் கொடுத்துட்டு பேட் எடுத்துக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 95.5, ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. தென் இப்போது ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு எட்ஜை 2Dக்கு மாற்றிக்கோங்க. தென் 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஆர்க் ஒன்று போடுங்க. இது வந்து அந்த கட்டுக்கு தான் போடுறோம். ஜஸ்ட்டு ஆர்க்கு போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு ஆக்சஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைனு. தென் இந்த எண்டில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 mm இருக்கணும். தென் இதோட ஆர்க் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10. தென் இங்கிருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். 16 கொடுத்துக்கலாம், ரிவால்வ் ஆகிறப்ப கரெக்டாக இருக்கும். தென் இப்போது இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, பின்னாடி கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு இது ஓகே கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ண கரெக்டாக இருக்கும். நமக்கு தேவை வந்து அந்த ரேடியஸ் 10 கட் ஆகணும், அதுதான் மேட்டர். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு எக்ஸிட் பெஞ்ச் கொடுத்துக்கோங்க, எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். தென் க்ரூ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ப்ரிவ்யூ பாருங்கள், கரெக்டாக கட் ஆகிருக்கும். இப்போது ஃபில்லட் எடுத்துகிட்டு ரேடியஸ் 6 கொடுங்க, அதாவது இந்த எட்ஜில் கொடுக்கணும். இந்த எட்ஜில் ஜஸ்ட் ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே கொடுத்துங்க. தென் இப்போது இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் எகைன் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் தேவை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஆயிடுச்சா, மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 34 வரும். தென் இதை வந்து 3லேருந்து 2Dக்கு மாற்றிக்கோங்க, ஸ்கெட்சாக இருக்கட்டும். தென் இப்போது 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆர்க் போடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளையும் கோஇன்சிடென்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆர்க் ரேடியஸ் வந்து 6 கரெக்டாக. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் லைன் போடணும். என்ன கரெக்டாக 30 டிகிரிக்கு அந்த ஆர்க் வந்து கட் ஆகணும். இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுட்டா போதும், அந்த சென்டர் பாயிண்டில் மீட் ஆகும் தான்.
கரெக்டாக மீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 30 டிகிரி கொடுத்துட்டா கன்ஸ்டைன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. எகைன் இந்த எட்ஜ்லையும் இந்த சர்க்கிளையும் ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் எக்ஸிட் போய்கிட்டு ஹோல் எடுத்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. 95.5 தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எக்ஸ்டெண்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்ட் பாடியில் பாக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து மொத்தம் 6 போடணும், அதனால் 60யாக பிரிச்சுக்கிறேன். 6 6 36. ஓகே, அது வந்து 360 கன்வெர்ட் ஆயிரும். 6 × 60 360. தென் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 60 டிகிரிக்கு பிரிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் போடணும். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எகைன் இதோட டயா பார்த்தீங்கன்னா 6 கரெக்டாக ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பேடு டிஸ்டன்ஸ் வந்து 41 கரெக்டாக 40 or 41 இருங்க, டைமென்ஷன் பார்த்துக்கிறேன். 41 வருது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு 41 மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போது ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது 3D எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன். சேம் இப்போது ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன். எகைன் ஆங்கிள்டாக கடைசி வரைக்கும் ஒரு லைன். அந்த வெட்டு தெரிகிற வரைக்கும். ஓகே, அது வந்து அந்த பாயிண்டில் செலக்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் லைன் எடுத்து போடும்போது இந்த பாயிண்ட் அந்த ரவுண்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த பாயிண்டில் மீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை, அந்த மிடில் லைனை நம்ம வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்ச் போட்டதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்குது. அது நம்ம இருப்போம், டெலீட் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். தென் இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் 20 கரெக்டாக. இதோட டயா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஓகே செலக்ட் ஆகலையா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் 9.5/2 அது மாதிரி டிவைடட் பை 2. தென் இது வந்து கரெக்டாக 3 வந்திருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. தென் இப்போது ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. வந்துச்சா? ஓகே, ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அவுட்டர் எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது ஆஃப்செட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த லைனை 1 mm ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. டோட்டல் 2 ஆஃப்செட் இங்கிட்ட அங்கிட்ட எடுத்துக்கிட்டா 2 வந்துடும். மிரர் கூட பண்ணிக்கலாம். தென் இப்போது இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக போகிறத. கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு எகைன் இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மீட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது வந்து 2D லைனாக இருக்கணும், ஸ்கெட்ச் லைன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் எடுத்துக்கிட்டு சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, ஜஸ்ட் சேம் இதையும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 7.15 இருக்கணும். அது ஆல்ரெடி இருக்கும், கொடுத்தா ஓவர் கன்ஸ்ட்ரெயின் தான் ஆகும். சரி, பார்த்தீங்கன்னா 7.15 இருக்குது. ஜஸ்ட்டு நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளில கட் பண்ணுறதுக்காக வெளில ஒரு
ரெக்டாங்கிள் மாதிரி போடுறேன். ஜஸ்ட் அந்த 2 லைனும் மீட் ஆகிற லைனில் ஜஸ்ட் ஒரு ஓகே. தென் அதேமாரி இங்கேயும் ஒரு லைன். இப்போது இந்த 3 லைனையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். தென் இதை மிரர் பண்ணணும். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் ஆயிரும். இப்போது ட்ரிம் எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ லைனையும் இந்த எல்லோ லைன், அதேமாரி இந்த பக்கத்து போகிற எல்லோ லைன், ஃபஸ்ட்டு போட்ட லைனை டெலீட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அவுட்டர் கட் ஆகணும், இன்னர் வந்து தேவை. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸிட் போய்கிட்டு இப்போது ஹோல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மிரர் எக்ஸ்டென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு 20 or 10 கொடுத்தா போதும். அது கரெக்டாக ப்ரிவியூவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஜஸ்ட் ஓகேக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பிடிச்சி திருவுறத்துக்கு, ஸ்க்ரூவை திருவி ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிருச்சு. தென் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லெட் இருக்கும். ஓகே, ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்தா கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபில்லெட் மட்டும்தான் பாக்கி. ஓகே, அந்த எண்டு போர்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்கெட்சில் உள்ள மாதிரியே ஏஜ் ஃபில்லெட் பார்த்தீங்கன்னா 1.5. ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஓகே கொடுத்தீங்கன்னா லோட் ஆகி ஃபில்லெட் ஆகிரும் கரெக்டாக 1.5க்கு. தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதான் guys. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.